யாருக்கு என்கிட்ட கரியர் அட்வைஸ் கேட்க வந்தாலும் நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் போய் ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஹானஸ்டா சொன்னா எனக்கு ஃப்ரெஷ் ஒர்க் செய்யற வரைக்கும் இங்கிலீஷ் பேச தெரியாது. அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. நமக்கு ஒருத்தங்க சரியா நம்மள யூட்டிலைஸ் பண்ணல, என்னடா வேலை தெரியலையா போச்சா அப்படின்னு மாதிரி அந்த எம்ப்ளாயி மைண்ட் செட் மாறுறதுக்கே எனக்கு ப்ராபப்ளி ஒரு 6 மாசம் முன்னாடி தான் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவாகவே இருக்கும். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்கன்னா, பாரு டக்குன்னு போயிட்டாங்க, செம்ம பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதை தவிர்த்து IBM ஆகட்டும், இல்லை ஜோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதில் இருக்க என்னென்ன நாலேஜ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு? மேபி நீங்கள் சொன்ன மாதிரி ஹைரிங்கோ அந்த மாதிரி ஸ்கில்ஸும் சரி, தென் சாஃப்ட் ஸ்கில்ஸும் சரி, என்னெல்லாம் ஹெல்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு நான் ஃபர்ஸ்ட் 1 இயர் IBMல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 months Black and Green ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 2.5 years ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் இருந்தேன். அப்புறம் தான் நான் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பற்றி நிறைய நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ 2.5 years ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஜோஹோக்கு போனேன். ஸோ நான் யாருக்கு என்கிட்ட கரியர் அட்வைஸ் கேட்க வந்தாலும் நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் போய் ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ல கண்ணு முன்னாடி பார்க்கலாம். ஒரு பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க 10,000த்துல ஒருத்தர் அந்த ஒர்க்கை அசைன் பண்ணுவாங்க. நீங்க இந்த ஒர்க் பண்ணா போதும், இந்த ஃப்ரேம்குள்ள உங்க வேலை முடிஞ்சது. இது எல்லாமே உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தாண்டி நீங்க ஒரு டிவிஷன்ல இருந்து இன்னொரு டிவிஷன் நீங்க போகணும் அப்படின்னா, இங்க மினிமம் நீங்க 2 years இருந்திருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். வேற ஒரு ஸ்டார்ட் அப்ல என்ன அப்படின்னா, ஒரு டெவலப்பர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு சப்போர்ட் பர்சனா இருக்கேன் அப்படின்னா, நான் போய் உங்க கோடையே பார்க்கலாம். என்ன தாட் ப்ராசஸ்ல அவங்க கோட் அடிக்கிறாங்கன்னு நான் கேட்கலாம். ரைட்? வேற அப்பதான் ஒரு சப்போர்ட்க்கு அந்த ப்ராடக்டோட டெப்த் நாலேஜ் இருந்ததுன்னா அவங்களால பெட்டரா சப்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சேல்ஸுக்கு மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு தெரியும். இப்போ சேல்ஸ் குவாலிஃபைட் லீட், மார்க்கெட்டிங் குவாலிஃபைட் லீட் சொல்லுவாங்க. இப்போ நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு நான் 10,000 லீட்ஸ் இந்தா வச்சுக்கோ, அத்தனையும் கன்வெர்ட் பண்ண சேல்ஸ் பர்சன்ட்டு கொடுத்தா அவங்க சொல்லுவாங்க, அது பேர் 10 தான் உருப்படியான லீடு, மிச்சத்தெல்லாம் நீயே வச்சுக்கோம்பாங்க. ஸோ ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் ICPன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ என் கம்பெனி இவன் தான் எனக்கு கரெக்டான கஸ்டமர் அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். நீ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டிங் பண்ணி எனக்கு நீங்கள் லீட் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்படி அவங்க ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஆர்கெஸ்ட்ரேஷன் இல்லையா? ஸோ இங்கேருந்து வந்து அங்கேருந்து போய் கடைசியில் அது ஃபினான்ஸில் நமக்கு சம்பளம் வர வரைக்கும் முடியும். திருப்பி ஹைரிங்லேருந்து ஆரம்பிச்சு சேல்ஸ் மார்க்கெட்டிங்லேருந்து அந்த முடியும். ஸோ இந்த என்டையர் ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸ் நான் ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் இருக்கும்போது கற்றுக்கிட்டேன். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொன்னால் எனக்கு ஃப்ரெஷ் ஒர்க் செய்கிற வரைக்கும் இங்கிலீஷ் பேச தெரியாது. அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு இருக்கும் போகிறதுக்கு, பேசுறதுக்கு. திடீர்னு நம்மளை நம்பி கொடுத்துருவாங்க, என்னம்மா போய் பண்ண அப்படின்னு டெல்லிக்கு டிக்கெட்டோட கொடுத்துருவாங்க. நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் காலையில் டெல்லி கிளம்பி போனால் அங்கே போய் 300 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ 300 பேருக்கு முன்னாடியும் யூஆர் ஆன் ஸ்பாட், வேற யாருமே கிடையாது, நீங்க மட்டும்தான் அங்க இருக்கீங்க. கம்பெனி உங்களை நம்பி கொடுத்துட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கிற திறமையெல்லாம் வெளில வந்துரும். இருக்கோ இல்லையோ அந்த ப்ரெஷர்ல புஷ் பண்றப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அது ப்ரெஷரா தெரியாது, நம்பிக்கையா தெரியும். நீ பண்ணிதான் ஆகணும், நீ இன்னைக்கு இவ்வளவு நம்பர்ஸ் கொண்டு வரணும்னு சொன்னாதான் ப்ரெஷர் இல்லையா? உன்னால முடியும், பண்ணுமா, நான் நம்புறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாங்கன்னா அது ப்ரெஷரே கிடையாது. அது ஒரு லேர்னிங் கர்வ், அவ்வளவுதான். ஸோ அப்போ அந்த நம்பிக்கையை நமக்கு ஒருத்தங்க வைக்கும் போது நம்ம விடிய விடிய உட்காந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஸோ நான் பக்கமா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிராமட்டிக்கல் எரர்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. எல்லா மீட்டிங் ரூம்லயும் மார்க் வச்சுப்போம். ஸோ அங்கதான் எனக்கு இங்கிலீஷ் பேசவே ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் US கிளைண்ட்ஸ், UK கிளைண்ட்ஸ்னு கிளைண்ட்ஸ் கிட்ட பேசி பேசி கொஞ்சம் அப்படி கத்துக்கிட்டது தான். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எது எங்க கனெக்ட் ஆகுது, ஏன் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, ஏன் ஒரு டெசிஷன் எடுக்காம விடுறாங்க, இது எல்லாமே தெரியும். ஸோ அந்த ஒரு 2.5 years என்னோட ப்ரிலிமினரி செட் ஆஃப் MBA அப்படின்னா இது MBA ப்ராஜெக்ட் அப்படி சொல்லலாம். ஸோ எல்லா ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பர்பஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். நம்மளுக்கே தெரியாம நம்ம ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுவோம், அதை தான் எக்ஸிக்யூட் பண்ண பார்ப்போம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு அறிபறியில் ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்பைக்ரா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கான பர்பஸாக நம்ம நோக்கி போகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்களா? அது என்ன பர்பஸாக இருக்கு? ஓகே, ஸ்பிக்ராவை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி எனக்கு எத்தனை மாதம் எனக்கும் தெரியாது. கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றதுனாலே என்னன்னு தெரியாது. ஏதோ கேட்டாங்க, லீகல் இதெல்லாம் கேட்டாங்க, இடம் கேட்டாங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டோம், வக்கீல் சர்ச் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. It took me 1.5 years to understand what I got myself into.
இந்த ஒரு கம்பெனினா இவ்வளோ விஷயம் இருக்கு, இவ்வளோத்துக்கும் நம்ம தான் பொறுப்புன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா வந்திருக்கவே மாட்டேனோ என்னமோ தெரியாது. அப்படியே விடுங்கடா ஓடிடுறேன். கண்டிப்பா ஓடி இருக்கலாம். ஏன்னா நான்லாம் எந்த மாதிரி சொபிஸ்டிகேட்டட் ஆனா நம்ம அப்பா ஜெனரேஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை மாறவே மாட்டாங்க. லாயல்ட்டியா இருப்பாங்க. 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் 30 இயர்ஸ் இருப்பாங்க. எங்க அப்பா லைஃப்லயே 3 கம்பெனில தான் வேலை பார்த்திருக்காரு. 4வது தான் என் கம்பெனி. ஸோ அவரோட 35 இயர்ஸ் ஆஃப் கரியரே 3 கம்பெனில முடிஞ்சு போச்சு. நான் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 6 கம்பெனி மாறி வச்சிருக்கேன். ஸோ நமக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஹெவியா இருந்ததுனால நம்ம வந்து பிடிக்கலன்னா உடனே மாறிடலாம். இல்ல எனக்கு இதை விட பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சுன்னா உடனே மாறிடலாம். அப்ப அது கம்பெனிக்கு ஜஸ்டிஸா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. பட் அது கம்பெனிஸ் இருக்கிற ரிஸ்க் இல்லையா? ஸோ எம்ப்ளாயிஸ் அவங்க கரியரை தான் பார்த்து போவாங்க. இன்ஃபேக்ட் இந்த கம்பெனிஸுக்குலாம் நடுவில் வந்து இங்கே விட்டு அடுத்த நாள் அங்கே ஜாயின் பண்ண மாதிரிலாம் இல்லை. எல்லா கம்பெனிக்கும் நடுவில் 1 மாதம் பிரேக் போட்டுருவேன். வேலை இருக்கோ இல்லையோ பிடிக்கலன்னா விட்டுட்டு பிரேக் போட்டுருவேன். நம்ம ஆனா இப்பதான் பேசுறப்ப உங்ககிட்ட பேசுறப்பதான் கொஞ்சம் ஓகே நம்மளும் கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. கரெக்டா, ஏன்னா ஜென்ரேஷன்ஸ் மாற அது தப்பு இல்லை. நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. அப்ப அந்த கம்ஃபர்ட் ஜோனை கரெக்டா யூஸ் பண்ணி நான் எனக்கு என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறேனோ அதை நான் படிக்கிறேங்கிற தாட் ப்ராசஸ்ல தான் எனக்கு இருந்தது. அப்பதான் சைட்ல இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயை ஹையர் பண்றதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆச்சு. பயம். அவங்க 20,000 ரூபாய் தான் சேலரி கேட்பாங்க, அவங்க கொடுக்கணும். அதை விட எனக்கு பெரிய பயம் இல்லை. பைசா எப்படியாவது கொடுத்துடலாம். நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பையன் நம்மளை நம்பி வேலைக்கு வரான்னு சொல்லும்போது 20,000 தானே கொடுத்துடலாம், 6 மாதம் ட்ரை பண்ணிப்பாரு, நான் தரேன், ஒர்க் அவுட் ஆகலைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்பா அம்மா கிட்ட பைசா வாங்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம் இருந்தது. 20,000 நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தது. இன்னொன்று, அந்த பையன் அவன் கரியரை நம்ம நம்பி கொடுக்குறான். 6 மந்த்ஸில் இல்லைப்பா போ அப்படின்னு சொல்றதுக்கோ, ஒரு லே ஆஃப் பண்றதுக்கோ, ஒரு கம்பெனில இருந்து ஃபயர் பண்றதுக்கோ அதெல்லாம் ரொம்ப பெரிய டெசிஷன். நம்மளே அப்ப ரொம்ப சின்ன பொண்ணு தான். நம்மள ஒருத்தங்க ஃபயர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எப்படி நினைச்சுப்போம்? நமக்கு ஒருத்தங்க சரியா நம்மள யூட்டிலைஸ் பண்ணல, என்னடா வேலை தெரியலையா போச்சா அப்படின்னு மாதிரி அந்த எம்ப்ளாயி மைண்ட் செட் மாறுறதுக்கே எனக்கு ப்ராபப்ளி ஒரு 6 மாசம் முன்னாடி தான் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபுல்லா அந்த டிரான்சிஷன் எனக்கே வரலன்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்ப நம்ம அவ்வளோ எம்ப்ளாயிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம யோசிக்கும் போது பயம் ஜாஸ்தியா வரும். ஸோ ஒரு 1.5 years ஆச்சு எனக்கு கம்பெனினா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கோவிட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நிறைய பேரை ஹையர் பண்ணோம். அந்த கோவிட் அந்த 2020ல மட்டும் நாங்கள் 2-3 மெம்பர் டீம்லேருந்து ஒரு 11-12 மெம்பர் டீம் ஆகிட்டோம். எவ்ரி மந்த் யாராவது ஒருத்தங்க பெங்களூர்லேருந்து, புனேலேருந்து, கத்தார்லேருந்து அப்படிலாம் ஹையர் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு சொன்னேன்ல பயங்கரமா வேம்பு சாரோட ஃபேன் நான். ஸோ 6 மாதம் தான் அவங்க கம்பெனியில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கும் சில விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணுறது, அவங்க கம்பெனியில் அந்த இடத்துக்கு போனாலே அந்த வைப்ஸோ கொடுக்குற சின்ன சின்ன எத்திக்கல் ப்ராக்டிஸ் வெரி ரூட்டட் டு தேர் என்ன சொல்லுவாங்க, கிரவுண்டட் டு தேர் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ எனக்கு அவங்க மேலே பயங்கர ஃபேனாக இருந்ததுனால சரி ஓகே நம்ம கற்றுக்குறோம். நம்ம கற்றுக்கும் போது நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளோட கற்றுக்க போகிறாங்க. எங்கேயும் யாரோ ஒருத்தங்களை எடுத்து வச்சுக்கிறதுக்கு பதிலாக நானே ஒரு நல்ல சிஇஓ ஆகணும்னா ஒரு 7-8 வருஷம் ஆகும். அப்போது ஒரு எம்ப்ளாயி நல்ல ரிசோர்ஸாக டேலண்டட் ரிசோர்ஸஸாக ஆகணும் அப்படின்னா ஒரு 6 months ஆகிறதுல என்ன தப்பு? 3 monthsக்கு பதிலாக 6 months ஆனால் தப்பு இல்லையே. நம்ம ஊர்லேயே ஹையர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்தவங்களும் நிறைய பேர் எங்கள் ஊர் தான். ஸோ அதனால திருப்பி தஞ்சாவூர்லேயே ஆஃபீஸ் போட்டு, அந்த அட்ரஸ்லேயே ஆஃபீஸ் போட்டு, அப்போ தான் கம்பெனியோட விஷனே வந்து சரி இனிமே நம்ம என்டையர் டெலிவரி செக்டர் இங்கே தான் இருக்கணும். ஸோ நம்ம தஞ்சாவூர் பேஸ்டு கம்பெனியாக இருக்கணும். ஸோ எப்படி அவங்க வந்து தென்காசியிலேருந்து ஹையர் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இன்னொரு என்ன விஷயம்னா, நாங்கள் இங்கே தஞ்சாவூர்லேயே எங்கள் வீடு கிராமத்தில் இருக்கு. நிறைய பேர் ரெசுமேவை தூக்கிட்டு வருவாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஜினியரிங் படித்தேன், அதுக்கப்புறம் வேற ஒன்று படித்தேன் அப்படிம்பாங்க. செலினியமோ ஆட்டோமேஷனோ ஏதோ ஒன்று படித்தேன் சேஃப்டிக்காக, வேலை கிடைக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் படித்தா வேலை கிடைக்காது, வேலை கிடைக்கிறதுக்கு வேற ஒன்று படிக்கணும். ஸோ அப்போ எல்லாரும் சம்பாதிக்கிறதுனா நீங்கள் ஊர் பக்கம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஐடியில் தான்ப்பா சம்பாதிக்க முடியும். ஸோ அப்போ அவங்கெல்லாம் ஃபேமிலியை ஒரு பேசிக்காக செட்டில் பண்ணோன்னாலே அவங்க ஐடிக்கு தான் போகணும். சிவில் படிச்சிருக்கலாம், மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், எதை வேணாலும் படிச்சிருக்கலாம். திருப்பி நான் செலினியமோ இல்லை வேறு ஏதாவதோ நான் படிக்கணும். அப்போ நான் திருப்பி 4 லட்ச ரூபா கட்டி 3 லட்ச ரூபா வாட் எவர் தட் இஸ் அதை கட்டினதுக்கப்புறம் திருப்பி நான் சென்னையில் வந்துட்டு ஒரு பங்க் பெட்டில் தங்கி கஷ்டப்பட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு 40,000 ரூபா கொடுத்து நான் அந்த கோர்ஸ் படித்தாலும் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ இதை நம்ம எங்கேயாவது அட்ரஸ் பண்ணலாமா? ஸோ இங்கே காலேஜ் முடிச்சு வர்றவங்க அங்கே இந்த கோர்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம வேலை கொடுக்கலாமா? ஸோ அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, இன்டர்ன்ஸ் ஹையர் பண்ண ஆரம்பித்தோம் ஸ்டைஃபண்டோட. நீங்கள் இங்கே வாங்க, 6 மாதம் இங்கே எவ்வளோ விஷயம் இருக்குது, உங்களுக்கு இதில் எது பிடிக்குதோ நீங்கள் படிங்க, இதில் எது ஒர்க் ஆகுதோ அப்படியே அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி ஹையர் பண்ணவங்க தான் இப்போ டீமில் இருக்கிற நிறைய பேர் அந்த மாதிரி 6 months முடிச்சுட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், இந்த ரோல் எனக்கு கரெக்டாக இருக்கு. ஏன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, எனக்கு இப்போ இந்த தேவை இருக்குன்னு நான் ஹையர் பண்ணிவிட்டு
அவங்க அந்த தேவைக்கு ஒத்து வரலன்னு அவங்கள மாத்துறதுக்கு பதிலா நான் இனிஷியலா 6 மந்த்ஸ் டைம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க பாருங்க, உங்களுக்கு இது நல்லா வருதுன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கும் வேணும் எனக்கும் வேணும். ஸோ அந்த மாடல்ல தான் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால கம்பெனிஸோட இமீடியட் விஷன் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவ்வளோ கோடி அவ்வளோ 100 பேர்லாம் தனி, அது வேற. இன்வெஸ்டர்ஸ் இருந்தால் ஆன்சர் பண்ணியிருக்கலாம், ஆனால் நல்ல வேலை இன்வெஸ்டர்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி பீப்புள் எனக்கு என்ன ஆசைன்னா ஒரு 50 பேராவோ 100 பேராவோ தஞ்சாவூர்லேயே ஆகணும்னு ஆசை. அதான் இப்போதைக்கு இமீடியட் விஷன்.